காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது செய்து வருகிறது. கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிகழ்வானது நடந்தேறியிருக்கிறது. தற்பொழுது வரை தாவேகா சார்பில் யாரும் அங்கு சென்று அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியோ மரியாதையோ செலுத்தவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது தாவேகா நிர்வாகி அருள்ராஜ் ஏற்பாடு அவர்களின் பேரில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ கால் மூலம் பார்த்தோமேனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தற்போது தன்னுடைய இரங்கல்களை வீடியோ கால் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு முக்கிய தலைவர்களும் கரூர் சென்று சந்தித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகா சார்பில் எந்த ஒரு சந்திப்பும் நடத்தப்படவில்லை. அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் அகில இந்திய தலைமை பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் சந்தித்து அவர் பார்த்தோமேனால் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அடுத்த மாதம் ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த மாதம் தமிழகம் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தாவேகா சார்பிலும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. எப்படியாவது ராகுல் காந்தி விஜய் அவர்களுடைய சந்திப்பை நடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அதே போன்று விஜய் தரப்பிலும் ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. தமிழகத்தை மட்டுமல்லாது கேரளா, புதுவை உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி 3 மாநிலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எப்படியாவது கேரளாவில் மீண்டும் பார்த்தோமேனால் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். அதே போன்று தமிழகத்தில் தொடர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து வரக்கூடிய நிலையில் விஜய் அவர்களை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை அந்த சந்திப்பு நடந்தேறினால் தாவேகா தரப்பில் பார்த்தோமேனால் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தற்பொழுது வரை கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய அந்த பணிகளை தற்போது வரை துவங்கவில்லை என்று தெரிகிறது. அடுத்த மாதம்தான் இதற்கான பணிகள் துவங்கும். தற்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்று பார்த்தோமேனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அதற்கான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் ராகுல் காந்தி விஜய் அவர்களுடைய சந்திப்பு நடக்கும் என காங்கிரஸ் கட்சியின் வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவிக்கிறார்கள். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு தமிழக அரசியலில் பல்வேறு முக்கிய சந்திப்புகளும் மாற்றங்களும் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது.